பக்தியாக பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு கோயிலில் பேசினேன் சார். திருவாசகம் படிச்சுட்டு போனேன். அங்கே போய் ஏமாற்ற முடியாது. அதுலேயும் 7 நாள் திருவாசகம் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனேன். என் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு திருவாசகம் சொல்கிறது. லெஸ்ஸில் சிவன் கோயில் போனேன். முதல் நாள் 30 பேர் தான் வந்திருந்தாங்க. மொத்தமே 30 பேர் தான், 100 சேர் போட்டுருந்தான். திருவாசகம் சொல்ல ஆரம்பித்த 10வது நிமிஷம் ஒரு லேடி பாட்டிமா, ஒரு 70 இருக்கும் வயசு, நேராக வந்து முதல் வரிசையில் உட்காந்துது. சரி உள்ளூர்காரங்க போல் இருக்குதுன்னு பேசினேன். நம்ப மாட்டேங்க சார், ஒரு 2 பாட்டு சொன்ன பிறகு திருவாசகத்தில் அந்த அம்மா பார்க்குறேன் அழுவுது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு முருகார். அதுவும் நான் திருவாசகம் சொல்லி அதை கேட்ட ஒருத்தருக்கு கண்ணீர் வருதுன்னா வள்ளலாரை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைஞ்சவன் நான் தான். பார்க்குறேன் அழுவுது. எல்லோரும் அதை வேடிக்கை பார்க்குறேன். நம்மளை விட்டாங்க. யாராவது திடீர்னு அழுதாக்கா அவங்களே பார்ப்பாங்க தெரியுமா. அழுவுது. இன்று இத்துடன் நிறைவு பெறுகிறதுன்னு சொன்னோன்னே எழுந்து விறுவிறுன்னு போயிடுச்சு. அடுத்த நாள் அதே மாதிரி தொடங்கின 5வது நிமிஷம் வந்தது. முதல் வரிசையில் உட்காரோம், 5 நிமிஷத்தில் ஆட ஆரம்பிக்கும், போயிடும். 6 நாள் ஆயிடுச்சு சார். 7வது நாள் கடைசி. எனக்கு முதல் நாள் வந்த 30 பேர் அவங்க போய் கூட்டின்னு வந்து ஒரு 100 பேருக்கு நிறைஞ்சிச்சு. அது மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை, இந்த பாட்டிமா அழுவுறது. ஏன் தான் அழுவுது அப்படின்னு அன்றைக்கி என்ன பண்ணேன், பேச ஆரம்பிக்கும் போது வந்து உட்கார்ந்ததை நிறுத்திட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் ஆடியன்ஸ்கிட்ட போய் கேட்டுட்டு கீழே இறங்கினேன். அந்த அம்மாக்கிட்ட, டெய்லி வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அது என்ன, நான் திருவாசகம் சொல்லும்போது அழறீங்களே, உங்களுக்கு திருவாசகம்னா ரொம்ப பிடிக்குமா? நான் அவ்வளோ நல்லா சொல்கிறேன். நான் இல்லைப்பா, என் ஆடு செத்து போச்சு அப்படின்ச்சு. ஆடு செத்துச்சா? ஆடு செத்துறதுக்கு எதுக்கு இங்கே வந்து அழுதுனுக்கிற டெய்லின்னு? அது இல்லைப்பா, முதல் நாள் வந்தேன், நீ திருவாசகம் பாட்டு பாடுற மாதிரி சொன்ன, உன் தாடை அசைதுல, அதை பார்த்தோன்னே என் ஆடு ஞாபகம் வந்துச்சு. அதாவது திருவாசத்துக்கு உருகாரெலாம் இல்லை, என் தாடையை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு அந்த ஆடு செத்து போனது ஞாபகம் வந்துருக்குது. ரொம்ப கஷ்டம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில். மொத்தம் 16 பேர் அந்த ஃப்ளாட்டில் ஓனர்ஸு. அந்த முதல் வாரம் எல்லோரும் கிரகப்பிரவேசம் முடித்த உடனே அந்த 15 பேரும் வந்தான். வந்து என்கிட்ட வந்து, சார் ஃப்ளாட் அசோசியேஷன் வைக்கணும், ஓனர்ஸ் அசோசியேஷனு, நீங்கள் பேசாமல் நீங்கள் தலைவர் ஆகிடுங்கண்ணா. நீங்கள் அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது சார் அப்படின்னா. அவன் முடிவு பண்ணிட்டான், நம்ம தான் ஒருத்தர் வேலை இல்லாமல் வெட்டி பேச்சு பேசி நிற்கிறோன்னு. அது கொஞ்சம் சபலம். ஏன்னா ஒரு பதவி சும்மா வருமா? சும்மா வருது. ரைட் சார், தேங்க்ஸ் சார். அன்றைக்கி பிடிச்சி சார் சனி எனக்கு. சாதாரணமாக நான் காலைல எழுந்தேன்னா சுகிசிவன் சார்கிட்ட பேசுவேன், சாலமன் பாப்பையா கிட்ட பேசுவேன், ஞானசம்பந்தன் சார்கிட்ட பேசுவேன். அந்த பதவி என்னது, காலையில் எழுந்தவுடனே கார்பெண்டரு, ப்ளம்மரு. சார் கார்பரேஷன் லாரி 3 நாளாக வரலன்னா ஸ்கூட்டர் எடுத்து போய் அந்த லாரி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கூட்டின்னு வரணும். எல்லா வேலையும் செஞ்சேன். ரொம்ப டென்ஷனு. ஒவ்வொரு நாளும் சும்மா இல்லைங்க, பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரிஞ்சேன். எல்லாத்துக்கும் கூப்பிடுவான். மோட்டர் ரொம்பிச்சு தண்ணி ஆஃப் பண்ணி போ அப்படின்வான். நான் கம்பராமாயண புக்கை கையில் வச்சுன்னு இருப்பேன், ஆஃப் பண்ணுவேன். திரும்பி ஒய்ஃபை பார்ப்பேன், போங்க, நோ ஹெல்ப். அவள் வந்து இந்த வேலைலாம் வேணான்னு முதல்லையே சொன்னான், கேட்கல. பதவியில் ஆசையில் அப்படியே விட்டுட்டேன். ஒருத்தன் திடீர்னு கீழே வரான், சார் என் ஃப்ளாட் வாசலில் வச்சுருந்த பால் பேக்கெட்டை காணும், கண்டுபிடிச்சி கொடுன்றான். யார் எடுத்து போனாங்களோ தெரியல. அதுக்கு நான் நீ தானே இன்சார்ஜுண்ணா. ஒருத்தன் வந்தான், மாதம் காசு வாங்குறல எங்கிட்ட அப்படின்னா. ஏதோ அவனுக்கு எனக்கு லஞ்சம் கொடுக்குற மாரி. அசோசியேஷன் செலவுக்கு மாதம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு சார் 750 ரூபா கொடுப்பானுங்க. அதுவே 4 ஃபோன் பண்ணால் தான் கொடுப்பானுங்க. மாதம் கை நீட்டி காசு வாங்குறலன்னா அப்படியே கவலையாக இருக்கும். டேய் நான் யார், நீ யார், வாங்குறல ஒரு பொறுப்பு வேணா அப்படின்னா. என்ன சார்ண்ணே, ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டி வேலைக்கு போட்டிருக்கிய, நானும் தானே காசு கொடுக்குறேன். நான் உள்ளே நுழையும் போது செக்யூரிட்டி எனக்கு குட் மார்னிங்கே சொல்ல மாட்டான். அவங்க அவளை அவனுக்கு. அப்புறம் செக்யூரிட்டி கூப்பிட்டேங்க வாடா அப்படின்னா. அந்த ஆள் குட் மார்னிங் சொல்லுண்ணா. சரி சார் அப்படின்னா.
அதுக்கப்புறம் செக்யூரிட்டி எவன் வந்தாலும் குட் மார்னிங் சொல்லுவான். அட திருடனே வந்தால் கூட சரி குட் மார்னிங் உள்ளே போங்க. அவனுக்கு என்ன, நம்ம தான் சொல்லிட்டோமே சார். உண்மையிலேங்க ரொம்ப கஷ்டம். டென்ஷன்லேயே சுற்றி நின்றோம். உங்களுக்கு தான் மேயர் தெரியுமே அப்படிலாம். ஆமாம், என்ன இல்லை திருநாய் காம்பவுண்டுக்குள்ளே வர்றது கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. எது நாய் வர்றதுக்கு எல்லாம் முடிஞ்சுது சார். ஒன் ஃபைன் மார்னிங் 6 மணி காலிங் பெல் அடிச்சது. திறந்தேன். ஒரு லேடி, ஒரு 35-40 வயசுக்குள்ளே இருக்க ஒரு பொண்ணு, குழந்தை கை குழந்தைய வச்சுக்கின்னு அழுதுன்னுக்குது. தந்து யார் மான? திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு. எனக்கு ஒரு வழி சொல்லு குழந்தை இது. என் ஒய்ஃபு அப்படியே பார்த்தா 2 நிமிஷம் நின்று நேராக பெட்ரூம் உள்ள போய் டமான்னு கதவு சாத்துறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லுது அண்ணா அப்படின்ச்சு. அந்த அண்ணாவை கேட்டு திறக்கும் போதே சொல்லியிருக்கவானா? அவள் காதில் விழுந்ததா இல்லையா அண்ணான்னு சொன்னது? நீ யாருமா அப்படின்னா, நான் வாட்ச்மேன் சம்சாரங்கஞ்சி. இப்போ என்னதுக்கு வந்த காலையில் என்ன இல்லைங்க, நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, அவர் குடிச்சிடுறாரு, வீட்டு செலவுக்கு காசே தரமாட்டுறாரு, இனிமேல் நீங்கள் சம்பளத்தை என்கிட்ட கொடுங்கன்னு. நான் சொன்னேன் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. யார் வேலை செய்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் சம்பளம் கொடுப்போம். ஒன்று செய், 1ஆம் தேதி அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன் சாயங்காலம் 5 மணிக்கு. நீ 5 மணிக்கு வந்துடு. உன் எதிர்க்கே காசை கொடுக்குறேன், அச்சு பிடிங்கிட்டு சரியா போ அப்படின்னா. போயிடுச்சு. அப்பா ஒரு தலைவலி முடிஞ்சதுன்னு திரும்பினா ஒய்ஃபு கதவு திறந்து வரா. ஒரு கையில் சூட்கேஸு, ஒரு கையில் பையன். எனக்கு ஒரு வழி சொல்லுங்கண்ணா. அதுக்கப்புறம் விட்டேன். அன்னியோட அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டேன். ஏன்னா சார் புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டாருங்க, மகான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, இந்த உலகத்தில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார்? புத்தர் அற்புதமாக சொன்னார், மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள். மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்கிற எல்லோரும் நல்லவர்கள். மற்றவருக்கு துன்பம் தரலாம் என்று நினைக்கிற எல்லோரும் கெட்டவர்கள். அவ்வளோதான், 2 வழி தான். இப்போ நாடு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, வாங்க சாப்பிட்லாம், வாங்க தூங்கலாம், வாங்க படிக்கலாம், இப்படிலாம் சொல்லி சொல்லி இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கோம், வாங்க சிரிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு கூப்பிடுவோம் சார்? நான் பேசுறது பின்னால் கேட்குதா? இல்லை அந்த ஏரியா சைலண்ட்டாக இருக்குது. இந்த காலேஜிலலாம் பேசும்போது இந்த பின்னால் பசங்க நம்ம பேசின்னு இருப்போம், அவங்க தனியாக பேசின்னு இருப்பானுங்க. நான் டக்குன்னு வாய் தவறி கேட்டேன், நான் பேசுறது பின்னால் கேட்கலையான்னு. ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சுங்க, கேட்கல ஆனால் நல்லா இருக்குது பேசு மீதி அப்படின்ச்சு. முன்னால் இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான், நான் அப்போவே சொல்ல பின்னால் போய் உட்காரலான்னு. சார் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மன வருத்தம் என்னென்னா, சிரிப்பு குறைச்சிட்டோம். சில பேர் சிரிப்பை மறந்துட்டோம். அதனால தான் இப்போ வாங்க சிரிக்கலான்னா இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க. நான் வரும்போது கூட நம்ம நண்பர்கிட்ட கேட்டேன், தனபால்கிட்ட, அந்த ஆடிட்டோரியத்துக்கு பஸ் வசதி இருக்கா, சாதாரண பிரயாணிகள் வர முடியுமா? இல்லை சார் கஷ்டம், ஆட்டோவில் வரணும், அதை செலவு பண்ணி வரணும். இலவசம்தான், ஆனால் வரும்போது செலவு பண்ணி வர அளவுக்கு தான் இந்த ஆடிட்டோரியம் இருக்குது. ஆனால் இவ்வளோ இருந்தும் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா என்ன மறந்துட்டோன்னு அர்த்தம். சிரிக்கிறது அங்கே போயாவது ஒரு அரை ஹவர் சிரிக்கலாமான்னு. சார் சிரிப்பு சேனல் டிஆர்பியில் 2 இருக்குது சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் அதை தான் பார்க்குறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் சோகம் இருக்கோ இல்லையோ இவனே சோகமாக்கிறான் உடம்பு. நீங்கள் சிரித்த மூஞ்சோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள் சார். சிரித்த மூஞ்சோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்க வச்சுங்க, ஒரு 4 கிளர்க்கு இருக்கும். சிரித்தா மாதிரி வேலை செய்கிற கிளர்க்கை பார்த்தா எல்லோரும் எல்லா கஸ்டமரும் அவங்ககிட்ட தான் போவாங்க. சிரித்த மூஞ்சிவேன் நல்லவன் அப்படிம்பாங்க. நல்லவன் வேறு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக அவன் தான் திருடன் இருப்பான், அது வேறு விஷயம். அது 5 வருஷம் கழிச்சு தான் தெரியும். அது சிரித்த மூஞ்சோடு இருக்கணும். நீங்கள் அப்படி தான் இருந்தால் தான் நல்லது. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் என்ன பண்ணுறாரு, சிரிச்சின்னா வாங்க உட்காருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறோம். சொன்ன பிறகும் ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் வருது, குணமாக்கிடலாம்.
அப்படி சிரிச்சா மாதிரி சொன்னால் தான் வரவனுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ பேஷண்ட் வந்து உட்கார்ந்தவுடனே அவனையும் உம்முன்னு பார்த்துருந்தாரு வச்சுக்கோ, அவன் பயப்படுவான். தலைவன் கிட்னிக்கு ட்ரை பண்ணுறான் போல இருக்கு. இப்போ சிரிப்பை என்ன பண்ணிட்டோங்க, மரபாக மாற்றிட்டோம். நம்ம தான் எல்லாமே சிரிப்புனாலே அது மரபாயிடுச்சு. என்ன மரபு? யார்கிட்ட எவ்வளோ சிரிக்கலாம், நம்ம மூளை நமக்கு உள்ள ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெண்டு நல்லா சிரிக்கலாம், அப்பா சிரிக்கக்கூடாது, அம்மா லைட்டாக சிரிக்கலாம், ஒய்ஃபு ஜாகிரதையாக சிரிக்கணும், இல்லை மேனேஜர் வேறு வழி இல்லை சிரிக்கணும், எம்டி வழியே இல்லை தலையை ஆட்டினே சிரிக்கணும். ஆயிடுச்சு, எல்லாருக்கிட்டையும் அது மாதிரி ஆயிடுச்சு. இயல்பு போயிடுச்சு. இயல்பு போனவுடனே சிரிப்பை மறந்துட்டோம். சார் இதில் என்ன பிரச்சனைனா, கலகலன்னு சிரிக்காமல் போய் என்னாச்சு, மரபாக மாறினவுடனே இயற்கையாக சிரிக்கிறவனே மாட்டிக்கிறான். ஒரு ஆள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் சார். கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டான் சாப்பிட்டு போகிறதுக்கு. அந்த ஆள் பொண்ணோட அப்பா வாசலில் நிற்கிறாரு. ஒரு பிச்சைக்காரன் போகிறான், சாமி ஏதாவது இருந்தால் போடுங்க அப்படின்றான். அவர் பொண்ணுக்கு அப்பா என்ன பண்ணிட்டார், இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னாரு. மாப்பிள்ளை காதில் விழுந்துச்சு. சார் நியாயமாக சிரிக்கணும்ல, நியாயமாக கோச்சிக்கணும்ல. இல்லைங்க சிரிக்கிறான். ஏன்? சொன்ன வித நகைச்சுவை. ஒரு புக்கோட சில்வர் ஜூப்ளி ஒரு ஹவர் பேசினேன், நல்லா இருந்தது. ஃபுல்லாக ஒரு 3000 பேர் தான். ரொம்ப மகிழ்ச்சியாக. நான் எப்போவுமே சிட்டி உள்ள ஏதாவது விழா நடந்தால் 2 வீலர் ஆக்டிவாக வச்சுருக்கேன். 2 வீலரில் தான் போவேன். அந்த நிறுவனம் என்ன பண்ணாங்க சார், எனக்கு கொடுக்குற பேமெண்ட்டோட ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதையும் வாங்கின்னு பார்க்கிங் வந்து அந்த கிஃப்டை ஸ்கூட்டருக்கு முன்னால் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு ஆள் திடீர்னு ஓடி இருந்தார். சார் 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 இருங்க. இந்த மாதிரி சில நண்பர்கள் இருக்காங்க, கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், அதான் எதாவது சொல்லுவாங்க. இவர் வந்தார். வந்து சார் டீலருக்கெல்லாம், அது ஒரு புக்கு, டீலருக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னா. டீலருக்கா? அவன் என்ன மயிலாப்பூர் டீலர் நினச்சினுக்கிறான் சார், அந்த புக்கோட டீலர் நினச்சினுக்கிறான். டீலருக்கெல்லாம் புக்கு கொடுக்குறாங்க வேணாம் இல்லையேன்னு. அப்போ உனக்கு கொடுத்துருக்காங்க, நான் பேசினேன் கொடுத்தாங்கன்னு. யார்கிட்ட பேசினேன் அப்படின்னு அவன் என்ன நினச்சிக்கிட்டான், நான் டீலர் தான், யாரோ ஆர்கனைசர் உள்ளே தெரிஞ்சு அவங்ககிட்ட பேசி வாங்கிட்டு வந்துட்டுக்கிறேன். யாருன்னு சொன்னால் இவன் போய் அவங்ககிட்ட பேசி சண்டை போட்டு கிஃப்ட் வாங்கிடுவான். யார்கிட்ட பேசுகிறேன்னு நான் சொன்னேன். சார் இவ்வளோ நேரம் 1 ஹவர் நான் இவ்வளோ நேரம் உள்ளே தானே இருந்தேன்னா. அப்போ தான் தெரிஞ்சுது உள்ளே உட்காந்து இந்த 3000 பேரில் அவ்வளோ ஒருத்தர். ஆனால் கவனிக்கலை. நான் கிஃப்ட்டு வாங்கின்னு வெளில போகிறத மட்டும் கவனிச்சிருக்கான் சார். அது மாதிரி எத்தனை பேர் வந்தீங்க, எத்தனை பேர் வந்து ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகலாமா வேணாமா. சில பேர் யோசனை பண்ணுவாங்க, சில பேர் வீட்டுக்கு போனால் மருமகம் மூஞ்சி பார்க்கணுமே, இங்கே வந்து ஒரு 2 ஹவர் உட்காரலாம். அதெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனாலும் இப்போ என்ன ஆச்சு, சிரிப்பு போயிடுச்சு. சிரிப்பு போய் சிரிக்கவே மறந்து சிரிக்க ட்ரை பண்ணாமல் கூட இருக்கிறோம் சார். எப்போ ஒருத்தருக்கு வந்து எது வந்து உங்களுக்கு எப்பவுமே நினைவில் நிற்கும் அப்படின்னா, சிரித்தா மாதிரி. ஐயா ரொம்ப அற்புதமாக ஒரு கருத்தை சொன்னார் முத்துராமன் சார். அப்புறம் இவர் சாமிநாதன் சார் ஒன்று சொன்னார். முன்னெல்லாம் ஆர்எஸ் மனோகர் ட்ராமா அதெல்லாம் போச்சு, இப்போ நகைச்சுவைக்கு வந்துடுச்சு அப்படின்னு முத்துராமன் ஐயா சொல்லும்போது சொன்னார், நீங்கள் நகைச்சுவையாக பேசும்பொழுது கொஞ்சம் நல்ல கருத்துக்கள் சிந்தனைகள் சொல்லணும், கண்டிப்பாக அதை பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு அறிவுரை. என்ன ஒன்று, ஜனங்க எல்லாமே மறக்கிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சிரிக்கிற பேசுகிறன்றதுனால தான் கொஞ்சமாச்சு வராங்க. சுகீசிவன் சார் அவர் தான் சார் ஒன்றும் இல்லை. நானும் சுகீசிவன் சாரும் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். அங்கே என்னென்னா ஆடியன்ஸ் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி 10 பேரை ஒரே கேள்வி தான் கேட்டான். நீங்கள் பேசிட்டு எப்படி வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போனால் எங்கே போய் தூங்குவீங்க, எங்களை மாதிரி கேரேஜ் இருக்கா உங்கள் வீட்டில், இல்லை இவ்வளோதான். ஏன்னா சிந்தனை வந்து என்றைக்குமே நிற்கும்.
எப்போ நம்மளுடைய சிரிப்பு மறக்கிறோம்னா, நாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு செட்டப் வச்சுருக்கோம். ஒரு டாக்டர்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு வக்கீல்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு கிளர்க்குனா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்க்கலன்னா அவன் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டான்ற ஒரு யோசனையில் இறங்கிடும். அது பெரிய தப்பு சார். உலகம் மாறிட்டே வருது. 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது இல்லை, 20 வருஷத்தில் அது மாறிச்சு. இன்றைக்கி இப்படி நிற்கிது. யார் மகிழ்ச்சியாக உண்மையிலேயே இருக்க முடியும் என்றால், மாறி வருகிற மாற்றங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுபவர்கள் யாரோ அவர்கள்தான் என்றைக்குமே மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இருப்பார்கள். இதான் உண்மை. மாறி வருகிறத ஏற்றுக்கொள்ளுகிற திறம் வரணும் சார். ஒரு காலத்தில் ஜூக்கு போனீங்க வச்சுங்க, போயிருப்போம். அப்போ என்ன ஆச்சு, ஜூவில் எப்படி இருக்கும், மிருகம்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும், நம்ம வெளியில் இருப்போம், குச்சி வச்சு ஆடிட்டு வந்துடுவோம். அப்படி தானே? இப்போ எப்படி மாறிடுச்சு, நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போகிறான், சிங்கம் வளர்த்துது, மாறி போச்சு. ஒரு காலத்தில் குளிக்கிற சோப்புக்கு லேடிஸை போடுவான் விளம்பரத்தில், சரியா? கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது அதெல்லாம் ஜென்ஸை போடுவான் அட்வர்டைஸ்மெண்ட்டில். சாருக்கு தெரியும், சாமிநாதன் சாருக்கு. இப்போ மாறிடுச்சு. என்னென்னா, பைக் ஓட்டுறது எல்லாம் லேடிஸை காமிக்கிறான் சார். ஹெல்மெட் இல்லாமல் ட்ருன்னு போகுது, அப்படி முடி பறக்குது, பைக் வாங்க சொல்கிறான் ஸ்கூட்டியா. ஜென்ஸுக்கு என்ன பண்ணிட்டான், வீடு வீடாக போயிட்டு உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்கான்னு கேட்குறான். அது மட்டும் போட்டால் பத்தாது, இதுவும் போடு அப்படின்றான். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், யாருக்கு எந்த முடிவு பண்ணிட்டான். வீட்டில் யார் யார் எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை மாற்றுறான். இல்லை, அவன் பேரில் தப்பு இல்லை சார். குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு. இந்த நாட்டுடைய தாரக மந்திரம் குரு சிஷ்ய பாவம். பள்ளிக்கூடத்தை விடுங்க சார், பள்ளிக்கூடம், கல்லூரி, எதுவாக எங்கே இருந்தாலும் ஆஃபீஸு, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ், குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு. ஒருத்தவன் குரூப் 4 எழுதிட்டு படிச்சுவேன், குரூப் 4 எழுதுகிறான், பாஸ் பண்ணுறான், கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேர்றான், சாதாரண அசிஸ்டண்ட்டு. அவனுக்கு யார் தெரியுமா குரு, யார் தெரியுமா கடவுளே? செக்ஷன் ஆஃபீஸர். அண்ணான்னு கூப்பிடுவான், ஐயான்னு கூப்பிடுவான். செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட வேலை கற்றுப்பான், செக்ஷன் ஆஃபீஸரை குருவான்னு நினைப்பான். சார், செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகும்போது சார் ஒரு 40-50 பேர் அந்த 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 இதில் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போவாங்க சார். அவரோட அந்த மரியாதை இருந்தது. இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே லேடிஸ் புத்திசாலிங்க சார். இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடிஸ்லாம் பயங்கர ஷார்ப்பு தெரியுமா. தப்பு பண்ணுவாங்க சார், தெளிவாக தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணிவிட்டு திட்டுவாங்களேன்னு திட்டுறதுக்கு முன்னால் அவங்களே அழுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஆம்பளைங்க அப்படி இல்லை, தப்பு பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சிடும், எப்படியும் திட்டு வாங்க போகிறோம் இல்லை, இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிடுவோம். லேடிஸ் அப்படி இல்லைங்க. என் செக்ரட்டரி இருக்குது, தப்பு பண்ணிச்சுன்னா ஒவ்வொன்று அழுவோம். அழுகிற லேடியை போய் எப்படிங்க திட்டுவீங்க? இல்லை, சரி விடு, அழுவாத, இனிமேல் அது மாதிரி பண்ணக்கூடாது, இப்படியே சொல்லின்னு இருந்தேன். ஒரு நாள் அது பண்ண திட்டில் எனக்கு மெமோ வர மாதிரி ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகிட்டேன். போனேன், வழக்கம் போல் அழுது இருந்தது. பேசாமல் எழுதி கொடுத்துட்டு போயிடுமா, நீ எல்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு அந்த திட்டாத நாட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு, அது முதல் நாள் வேறு சண்டை வேறு வீட்டில் எனக்கு, அதனால் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுன்னு விட்டேன் சார். அது வரையும் சாதாரணமாக அழுதுன்னு இருந்தம்மா. நான் இது மாதிரி திட்டினவொன்னு என்ன ஆயிடுச்சு சார், முந்தானி எடுத்து வாயில் வச்சுன்னு ஓன்னு அழுதுன்னு ரூமை விட்டு வெளில ஓடுது. வெளியில் போய் பார்க்குறேன், ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன லேடி அடுத்த நாள் வரல, பயந்துட்டேன், தூங்கவே இல்லை சார் நைட்டெல்லாம். அடுத்த நாள் வரல அது வேலைக்கு. அதுக்கு அடுத்த நாள் போனால் அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துடுச்சு. அவன் இருக்கிறான் 6 அடிக்கு, ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. அவன் உள்ளே வந்துங்க, என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் அப்படியே பம்மிட்டேன், ஏன்னா அடிச்சிட கச்சிரா போகிறான்னு. ஏன்னா டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது, அப்படி அடிக்கணும்னு அவன் முடிவு பண்ணால் நம்ம ஜிஎம்மையும் வலிச்சு விட்டுடலாம், ஏன்னா அந்தால நம்ம தனியாக அடிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், சார் இல்லை சார் ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் என்ன. அவன் சொன்னான் சார், ஆனாலும் கூட அவன் கண்ணில் பார்க்குறேன், அதில் ஒரு ஆனந்தம் தெரியுது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீயாவது திட்டு.
புரிஞ்சுக்கினேன். ஒரு ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். புரிஞ்சிச்சு. எல்லாம் மாறி போச்சு சார். நம்ம தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம், திருமணங்கள் எப்படி நடந்தது? 5 நாள் நடந்தது, 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இப்போ 1 நாளில் வந்து நிற்கிது. சில பேர் இன்விடேஷனே வெறும் ரிசப்ஷனுக்கு தான் தரான் சார். இவனுக்கு கல்யாணம் பண்ணுறானுங்களா இல்லையானே தெரியல. ஒரு காலத்தில் கல்யாண மண்டபத்துக்கு போனால் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசலில் நிற்பான். வாங்க வணக்கம், வீட்டில் கூட்டணும் இல்லையா, போய் டிஃபன் சாப்பிடுங்க முதல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கிடையவே கிடையாது சார், எவனுமே கிடையாது. வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை. எல்லா கல்யாண மண்டப வாசலும் காலியாக இருக்குது. உள்ளே போனால் ஒரு பொம்மையை வச்சுட்டு போயிடறான் சார், அது வணக்கம் வணக்கம்னு. இந்த மொய் எழுதாதவன், செருப்பு திருட வந்தவன், எவன் வந்தாலும் சரி வணக்கம் தான். ஒரு காலத்தில் ரிசப்ஷனில், கல்யாண மண்டப ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜில் இருக்கிற கேர்ள்ஸுக்கு பட்டுப்பாவாடை தாவணி கட்டி சந்தனம், பன்னீர் சொம்பு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அதுவும் எடுத்துட்டான். ஒரு பூதம் மாதிரி ஒன்று நிற்கிது. அது உள்ளே போச்சுன்னா புஷ்ஷுன்னு அடிக்கும். அது மட்டமான உள்ளே இருக்கிற பன்னீர் மட்டமாக ஏற்கனவே வெந்து நுந்து நூலாக போயிருக்கோமா, வேர்வை நாத்தம், அந்த மட்டமான பன்னீர் நாத்தம், இட் ஸ்டிங்ஸ். அப்படியே தான் உள்ளே போகணும். உள்ளே போனால் நம்மளை வலுக்கட்டாயமாக கிஃப்ட்டு கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவான். ஏன்னு எதுக்குன்னு கிடையாது, க்யூவில் போய் நிற்கணும். ஒரு வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுக்குறான் சார். தயவு செஞ்சு இங்கே இருக்கவங்க அதை குடிக்காதீங்க, அதை வாங்கி வச்சுருக்கேன். அந்த வெல்கம் ட்ரிங்க்கு கப்பு செஞ்சவனுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. அது ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு அவார்டு தரணும். இத்துணுண்டுங்க, எப்படி தான் செய்கிறானுங்கன்னு தெரியல. எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீர்ந்து போயிடும். அதுலேயே முக்கால் தான் கொடுப்பான். அதை குடிச்சிங்க வச்சுங்க, 2 நிமிஷம் உங்கள் சுகரு 500க்கு போகும். வெறும் தண்ணி, சக்கரை தண்ணி. அந்த க்யூவில் நிற்கணும். க்யூவில் நிற்கிறதுனா நமக்கு பிடிக்குமா சார்? இந்தியனாக இருந்துட்டு தமிழனாக இருந்தால் ஏதாவது க்யூவில் நிற்க பிடிக்குமா? ஏதாவது இலவசமாக தராங்கன்னா நின்று தொலைக்கலாம் சார். விலை இல்லை விசிடி ஏதாவது தந்தானா நிற்கலாம். நான் என் வீட்டிலேருந்து 500 ரூபா 1000 ரூபான்னு எடுத்துன்னு வந்து மொய் எழுதுறதுக்கு நான் எதுக்கு சார் க்யூவில் நிற்கணும்? அதுவும் அவங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினானுங்க. அப்படியே மேடையை பார்க்குற ரொம்ப தூரம் க்யூ நகர மாட்டுது. உள்ளே பூர முடியாது. ஏன்னா டீசெண்டாக இருக்கணும். கல்யாணத்தில் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி பிபி ஏறி கிட்ட போய் அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட இருந்தடா நல்லா இரு அப்படின்னு சொன்னால் இறங்க விட மாட்டான். குரூப் போட்டோவில் நில்லுங்கன்னுவான். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், எந்த கல்யாணத்துலேயும் நான் என் ஃபேமிலியோடு நின்னதே கிடையாது. யாரோ நிற்பாங்க, நம்மளும் நிற்க வச்சுருவாங்க. அதுவும் நின்னாலும் சீக்கிரம் முடியாது தெரியுமா? நமக்கு பரபரப்பு, நின்ன கால் வலிக்க வர 5 நிமிஷம் உட்காரலாமான்னு இருக்கும். ரொம்ப பரபரப்பில் நம்மளை நிற்கவும் விட மாட்டான், நின்றுனே இருப்பான். அதுலேயும் இந்த வீடியோ எடுக்கிறனால அது கொஞ்சம் பரவாயில்ல சார். 8 முடிச்சிட்டோன்னா லைட் ஆஃப் ஆகிடும். அப்பா அப்படின்னா அவன் நகரில் அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லாம் அவர் இன்னும் எடுக்கலையா? எடுப்பா எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும்? அன்றைக்கி பார்க்குறேன், என் பக்கத்தில் ஒரு பையன் சிவப்பாக நின்றுக்கிறான். நான் அவனை பார்த்ததில்ல. நீ யார் பையன் அப்படின்னா, நீங்கள் வேறு சார், நான் பந்தி பரிமாறுற பையன். 9 மணியோட பந்தி நிறுத்தலாமான்னு கேட்க வந்தேன். என்னையும் குரூப் போட்டோவில் நிற்க வச்சுட்டாங்க. மாறி போச்சு சார். சார் கல்யாணங்கள் மாறி போச்சுங்க. கல்யாணத்தில் பந்தி போட்டு சாப்பாடே மாறி போச்சு. இப்போது முன்னெல்லாம் பந்தி போடுவான், போய் உட்காந்தா பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் விசாரிப்பாங்க சார், என்ன வேணும்னு கேட்பாங்க, வேணுங்கிறத வாங்கி வச்சுப்பாங்க. அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற இதுவே மகிழ்ச்சி சார். இப்போ நமக்கு பிடிச்ச அவியல் வருது வச்சுக்கலாம், இன்னொரு கரண்டி போடுங்கன்னு. உருளைக்கிழங்கு வருது, ஐயா வானம் சொல்லிடலாம், சொல்லிட்டு தான் சாப்பிட போகிறோம். இப்போ அதையும் ஸ்டைல் ஆகிட்டாங்க. சில கல்யாணம்லாம் பஃபே நடக்குது. 1000 சொல்லுங்கள் சார், நம்ம பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற அந்த மகிழ்ச்சி பஃபேல இருக்காது. எனக்கு என்னமோ பிடிக்கல. சில பேர் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டைலு, அதெல்லாம் யூரோப்புக்கு. அங்கே வந்து அவனுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் லைட்டாக எடுத்துப்பான். நம்மளை மாதிரி வழித்து சாப்பிட்றவங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அது இல்லாமங்க, அந்த பீங்கான் தட்டே 1.25 கிலோக்குதுங்க. அதை எடுத்து கையில் வச்சு க்யூவில் நிற்கும் போதில் ஏதோ க்யூவில் நிற்கிற மாதிரியே ஒரு நீங்கள் நம்ம ஆளுங்க ஒருத்தங்க அந்த பஃபே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும்போது அவன் தட்டை பாருங்கள், உங்களுக்கு சாப்பாடே பிடிக்காது. குலோப் ஜாமுனை வந்து அவியல் நடுவில் போட்டு வச்சுருவான்.
அது எப்படி தான் தூக்குறானுங்களோ தெரியல சார். சாப்பாடு வெயிட்டே ஒரு 5 கிலோக்கு போட்டுன்னு வருவான் சார். டேய் உனக்கு தான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்மளோட குணம் அது, உட்காந்து சாப்பிட்ணும். 5 கிலோ. ஆனால் சில பேர் இருக்கான் சார், இதுலேயே PhD பண்ணுவேன் பஃபேல. கடவுள் மாதிரி சார், எல்லா இடத்துலையும் தெரியும். நம்ம எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். அன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் போகிறேன், நான் ஒய்ஃபு பையன் போனோம். பஃபே வச்சுட்டான். டென்ஷன் ஆகிட்டேன். தனியாக போனால் கூட சாப்பிடாம வந்துடலாம். இல்லை என்ன பிரச்சனைனா, தனியாக போனால் வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க, 1000 ரூபா மொய் எழுதுறா, சாப்பிட்டு வந்துடு, வீட்டில் இல்லைன்னு. வீட்டோட வேறு போயிட்டோமா, ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் ஒன்றும் கிடையாது. போனால் என் ஒய்ஃபு பஃபேவா, சரி சரி அப்படின்ச்சு. என்ன அப்படின்னா, இல்லை புடவை புதுசு, பட்டு புடவை கரையாயிடும், கூட்டம் நிறைய இருக்குது, நானும் பையனும் ஓரமாக உட்காந்துங்கன்னா போய் எடுத்துன்னு வாங்கன்னு. ஒரு தட்டை எடுத்து போய் வாங்கிட்டு வந்து என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து, 2வது தட்டை எடுத்து போய் வாங்கிட்டு வந்து என் பையன்கிட்ட கொடுத்து, 3வது தட்டுக்கு எடுத்து போகிறேன். அந்த அந்த எடுத்து போகிறவன் சொன்னான், தட்டா நீயே சாப்பிட்றியா சார், எல்லாருக்கும் வரணும் சார் அப்படின்னா. ஏன்னா அவன் பார்க்கும்போது புது தட்டாக இருக்குது சார். ரொம்ப கஷ்டம் சார். மாறி 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 இந்த நாடு எப்படி இருந்த நாடு, நல்ல பொருட்களை மட்டுமே தயார் செய்த நாடு இல்லையா? இப்போ வரும்போது தான் இவர் சொன்னார், இந்த ஏரியா பேர் என்ன சார், அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை சுதந்திரத்துக்கு முன்னால் வந்தது சார், ஆனால் நல்ல பத்திரிக்கைன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ வரதெல்லாம் சுமாரான பத்திரிக்கை தான் சார். அந்த காலத்தில் எப்படின்னா, பொருட்கள் வந்து இந்திய பொருட்கள் வந்து மேட் இன் இண்டியானா ஒரு கம்பீரம் இருந்தது. இப்போ இல்லை. நம்ம கடைக்கு போய் நம்மளே கேட்குறோம் சார், அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு, அது தப்புன்னு தெரியாமலே நம்ம இருந்துகிட்ருக்கோமே சார். பொருள் வாங்குகிறோம், கடையில் கேட்குறோம், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு. அவன் சொல்கிறான் டூப்ளிகேட், ஆனால் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும் சார்ன்றான். எப்படா டூப்ளிகேட் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும்? பழகிட்டோம். ஓகேன்னு வாங்கின்னு வரான் சார். ஓகேன்னு வாங்கின்னு வரான். நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றிட்டோம். அது என்ன ஒரு நல்ல வார்த்தை, நல்லவன் அப்படின்னா என்ன, குட் மேன். அர்த்தத்தை மாற்றிட்டோம், நம்மளே யூஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் அந்த செக்ஷனில் ஃபஸ்ட்டு கிளர்க்கு நல்லவன், கை நீட்டி காசு வாங்கிட்டான், வேலை முடிச்சு கொடுத்துருவான்றான். அப்போ நல்லவனுக்கு அர்த்தம் இதான். அதுக்கு அவன் சொல்கிறான், அவனை போய் நல்லவன்ற, அவனுக்கு அர்த்த உட்காந்துக்கிறார் இருப்பார், மஞ்சள் சட்டை, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா. ஏன்னா வேலை முடிக்கலன்னா காசை திருப்பி தர்றாரா? அப்போ நல்லவனுக்கு அர்த்தம் மாற்றிட்டோம். ஒரு காலத்தில் கோயிலுக்கு போனால் சார், மங்களவாத்திய இசை நாயனம், அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வச்சோம் மங்களவாத்திய இசைனா, அது வாசிக்க ஆரம்பித்தோன்னா அது மங்களம். உங்களுக்கு இந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்த மின்சாரம் போய்விட்டால் கூட அந்த சத்தம் போகாது. மனசுக்குள்ளே சாமியை நினச்சி அந்த சத்தத்திலேயே இறைவனோட அருளை பெறலாம். இப்போ அதுவும் குறைஞ்சி போச்சு. இப்போ கோயிலில் ட்ரம்ஸ் வச்சுருக்கான். இல்லை எப்போ அடிக்க போகிறான்னு தெரியாது சார். சாமி கும்பலான்னு ஆர்டிஃபிஷியல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார் கோயிலுக்கு போனால். அன்றைக்கி எங்கள் 3வது தெருவில் ஒரு கோயிலில் ட்ரம்ஸ் வச்சுருந்தான். நைட்டு 12 மணிக்கு இதாகிடுச்சு, எலக்ட்ரிக் சர்க்யூட் ஏதோ ஆகி தனியாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நைட்டு 12 மணிக்கு எல்லாம் வந்துட்டான். கோயில் பூட்டி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டோம். அதில் கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, தர்மகர்த்தாவை கூப்பிடு, அவர் தான் பூட்டு உடைக்குது கில்லாடி அப்படின்னா. நிறைய பேர் எப்பவுமே வாழ்க்கையில் இன்பமாக இருக்கணுன்றான், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். முடியாதுங்க, கஷ்டம். துன்பமே வரக்கூடாது, முடியாது. ஒரு 4 நாள் ஜுரம் அடிச்சதுனால ஃபீவர் வந்துச்சு, ஃபீவர் வரும். மனுஷன்னா ஃபீவர் வரும், உடம்பு சரியில்லைன்னு வரும், ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரும். ஆப்ரேஷனில் ஒரு கிட்னி போனாலும் ஆச்சரியப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் நடக்கும். எதுவாக இருந்தாலும் நடக்குன்றது முடிவாக இருக்கணும். எல்லாமே இன்பமாக இருக்கணுன்றது கஷ்டம். கண்ணதாசன் அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னார், இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி அப்படின்னாரு. இறைவன் எப்படி அது மாதிரி நியதி வகுப்பான் சார்? இன்பம் இருக்குது, இன்பம்னு சொல்லிட்ட பிறகு அது உள்ள என்ன துன்பம்? சரி, துன்பம்னு சொன்ன பிறகு அது உள்ள என்ன இன்பம்? எப்படி இருக்கு? நான் என் வாழ்க்கையில் நடந்த உதாரணம் சொல்கிறேன்.
சார் நீங்கள் இப்போ இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறீங்க, எப்படி எது போகிறது சௌகரியம்? காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். எல்லாத்தை விட இந்த ஃப்ளைட்டில் போகிறதுன்றது ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு கௌரவம், ஒரு பந்தா, எதுவாக இருக்கட்டும். ஃப்ளைட்டில் போனால் நேரம் கம்மி, சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு காலையில் போயிட்டு மெட்ராஸில் வேலை முடிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். மெட்ராஸில் இருக்கிறவங்க காலையில் கிளம்பி வந்து கோயம்புத்தூரில் வேலை முடிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அது கம்ஃபர்டபுள். பிளேனில் போகிறது இன்பம் உண்மை. ஆனால் அதில் உண்மையான இன்பம் எது தெரியுமா? நீங்கள் ஃப்ளைட்டில் எந்த இருக்கையில் உட்காந்துட்டு போகிறீங்கன்றது. 3 சீட்டு சார். இந்த நடுவில் உட்கார்றத விட நரகம் எதுவுமே இல்லை தெரியுமா? சொல்லி வச்ச மாதிரி குண்டா ஒரு ஆள் இங்கே இந்த பக்கம் உட்காருவான், இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காருவான். அந்த கைப்பிடியில் நம்ம கை வைக்கிறதுக்கு சண்டை போட்டு அதுக்குள்ளே மெட்ராஸ் வந்துடும். அவன் வச்சிருவான், அவன் எப்போ அந்த கையை நவுத்துவான்னு பார்த்து டக்குன்னு வைக்கணும். நம்மளே மறந்து போய் தலை சொரிஞ்சேன்னா திருப்பி அவன் கை வச்சிடும். அதனால தலை மூக்கு பக்கம் நமைச்சா கூட இப்படியே வச்சுட்டு இது நரகம். இருக்கிறதுலே கம்ஃபர்டபுள் சீட்டுன்னு பார்த்தா விண்டோ சைடு தான். ஏன் இந்த சென்டரில் எவன் உட்காந்தாலும் சரி நம்ம ஜன்னலில் சாஞ்சிடலாம். அதுவும் அப்ராடு போகிற ஃப்ளைட்டில் இருக்குது பாருங்கள், அதில் சென்ட்ரல் உட்கார்றது அதே கதை. சென்டர் சீட்டாவது பரவாயில்ல சார், இந்த அயல் சீட்டு இருக்குல்ல அது நரகம். அதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் டாய்லெட் கிட்டே நின்றுக்கிட்டே போயிடலாம். உண்மையிலே நரகம். சும்மா இருக்க மாட்டானுங்க சார். ஒரு அரவருக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் எழுந்துவான், எஸ்கியூஸ் மீ அப்படின்வான். எழுந்துக்கணும். ஏன்னா நம்ம காலை இப்படியே தள்ளினா கூட போக முடியாது, எக்கனாமியில் அவ்வளோதான். இது எழுந்துக்கணும். எழுந்து அவன் பாத்ரூம் போயிட்டு வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும்.